கோவை பந்தயச்சாலையில் உள்ள அரசு கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் 90 கலைஞர்கள் தங்களது தனித்துவமான கலைத்திறன்களை காட்சிப்படுத்தினர். பிரதிபலிப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட கண்காட்சியில் தத்ரூபமான ஓவியங்கள், உட்கார்விங் ஓவியங்கள், பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. வணக்கம், என் பேர் சுஜித். நான் கோயம்புத்தூர்ல இருந்து மிஸ்டர் கோகோஸுங்கிற பேரில் தேங்காய் தொட்டியில் கைவினை பொருட்கள் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் கடந்த 5 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது ஃபுல் டைமாக நான் இது பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் சும்மா வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு தேங்காய் தொட்டியில் எடுத்து பவுல் பண்ணேன். இப்போ அதே மாதிரி போக போக கார்விங்கு, வாட்ச்சு, கிளாக்கு, லைட்டு, டூத் பேஸ்ட் ஹோல்டரு, பிளாஸ்டிக்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே நான் ஷெல்லில் மாற்றிட்டு இருக்கேன். இப்போ சுற்றுச்சூழலுக்கும் இது பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த தேங்காய் தொட்டி சும்மா வேஸ்ட்டாக போகும்போது இப்போ விவசாயிகளுக்கும் அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கிது. தேங்காய் யூஸ் பண்ணுறோம், இப்போ அது வேஸ்ட்டாக போகிறதையும் யூஸ் பண்ணி இப்போ கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது புதுசாக இப்போ நான் கொண்டு வந்துட்டுருக்கேன்.